மக்களவை தேர்தல் குறித்த அறிவிப்பு நாளை வெளியாகும் நிலையில் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் பணியை தொடங்கியுள்ளது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நாடாளுமன்ற பதவிக்காலம் ஜூன் மாத மத்தியில் நிறைவடையும் நிலையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேர்தல் நடத்த திட்டமிட்டு வருகிறது தேசிய தேர்தல் ஆணையம். மார்ச் மாதம் தொடங்கியது முதலே தேர்தல் தேதிகளுக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்த நிலையில் தேதி அறிவிப்பில் இழுபறி நீடித்து வந்தது. ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் மக்களவைத் தேர்தலுக்கான தேதி நாளை 16ஆம் தேதி 3 மணியளவில் அறிவிக்கப்பட உள்ளது. குறிப்பாக ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்கி மே 26ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, குஜராத், ஆந்திரா, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் வழக்கம் போல ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் உத்தரப்பிரதேசம், பீகாரில் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. 48 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் 4 முதல் 5 கட்டங்களாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவற்றுடன் ஆந்திரா, ஒடிஷா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கும் தமிழகத்தில் காலியாக உள்ள விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கான தேர்தல் அறிவிப்பு நாளை வெளியாகாது என்றே கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மே மாத இறுதி அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் வாக்கு எண்ணிக்கை நடத்தவும் தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.